வணக்கம் அன்பு மாணவர்களே. This is your all about English. Welcome back to the series. இப்போ இந்த wealth அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு wealth of skills, wealth of knowledge, wealth of expertise, wealth of information இப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த வெல்த் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னா, தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்கின்றது, கலை மலி. அப்படின்னா கலைகள் மிக அறிந்த, மெத்த படித்த, அதிகம் அறிவுள்ள, இப்படி எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்தலாம். அதைத்தான் இங்கே ஆங்கிலத்தில் வெல்த் ஆஃப் ஸ்கில்ஸ், வெல்த் ஆஃப் நாலேஜ், வெல்த் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்படி இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு எல்லாவற்றிற்கும் கலை மலி என்கின்ற அந்த தமிழ் பதத்தினுடைய நிகரனாக இதை பயன்படுத்தலாம். வெல்த் என்றால் அபரீதமாக, he is a wealthy person, ரொம்ப பணக்காரன்னு அர்த்தம். அப்போ அதிகம் இருக்கக்கூடிய, திறமை அதிகம் வாய்ந்த, அறிவு அதிகம் வாய்ந்த, எக்ஸ்பர்டைஸ் என்றால் நுணுக்கம், அவருடைய செய்திறன், இதெல்லாம் அதிகம் வாய்ந்த, அனுபவம் அதிகம் வாய்ந்த, நிறைய தகவல்கள் அவரிடத்திலே இருக்கும், வெல் இன்ஃபார்ம்டு பர்சன் என்று சொல்வார்கள். இதையெல்லாம் கலை மலி என்கின்ற ஒரு ஒற்றை தமிழ் வார்த்தையில் குறித்து விடலாம். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.